நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சில மாநில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை என்று கூறியிருக்கிறார். யார் அந்த மாநில கட்சிகள் என்பதுதான் இன்றைய செய்திக்கான பேசுபொருள். எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் டிடிவி தினகரன் என்ற புள்ளியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து CR சரஸ்வதி நம்முடன் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம்மா. சில மாநில கட்சிகள் அப்படின்னு உங்கள் துணை பொதுச் செயலாளர் சொல்கிறார். யார் அந்த சில மாநில கட்சிகள்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்கள் எப்போதுமே பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குற கட்சி, அதனால் கொடுத்தீங்கன்னா அப்படியே லைவ்ல சொல்லிடலாம். பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குற கட்சியை விட மக்கள் மத்தியில் இன்றைக்கு பரவலாக விரும்பப்படுகிற பேசப்படுகிற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது உண்மை. ரெண்டாவது, தலைமை பேசிகிட்டு இருக்கும்போது செய்தி தொடர்பாளராக நான் அதில் சொல்ல முடியாது. பேசிக்கொண்டிருப்பது உண்மை. எங்கள் துணை பொதுச் செயலாளர் எங்கள் தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னதை போல அது சார் ஒரு அருமையான கருத்தையும் சொன்னார். இப்போ நான் சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு வேளை சீட் ஷேரிங்களோ இல்லை வேறு எது கருத்து வேறுபாடோ ஏற்படும் போது அன்றைக்கி அங்கே பேசுகிறேன் நீங்களே, இன்றைக்கி இங்கே பேசுகிறேன் நீங்களேன்னு சொல்வதை விட எல்லாம் தெளிவான முடிவுக்கு வந்த பிறகு நானே அதை தெரியப்படுத்துகிறேன். அப்படி ஒரு வேளை நாங்கள் பேசும் கூட்டணி ஒத்து வரவில்லை என்றால் எங்கள் இதய தெய்வம் அம்மாவின் வழியில் மக்கள் கூட்டணியுடன் தனித்தே தேர்தலை சந்திப்போம்னு சொல்லியிருக்கும் போது அது எந்த கூட்டணி என்பதை எங்கள் தலைவர் தான் விளக்க வேண்டும். நான் அதை சொல்கிறதுக்கு அந்த இடத்தில் நான் இல்லை. சரி, மாநில கட்சிகள் அப்படின்னு வரும்பொழுது இப்போ இருக்கிற சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறதும் அவங்க தோழமை கட்சிகள்னு ஒரு பட்டியல் வச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அவங்க எல்லாருமே இப்போ தோழமை கட்சிகள் பட்டியலில் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இந்திய முஸ்லீம் லீக், அந்த மாதிரியான கட்சிகளும் சிறிய கட்சிகளும் அவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ மாநில கட்சிகள் இந்த இடத்துல வருகிறது தேமுதிக, பாமக, இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது அது மாநில கட்சியா தேசிய கட்சியான்னு இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய போகும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கட்சிகள் தான் இருக்கிறது. அப்போ பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கட்சிகளுடன் தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதில் உள்ள அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒருமித்த கருத்தை இது வரைக்கும் தெரிவிக்கல. இப்போ நீங்கள் சமீபத்தில் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் இப்போ காங்கிரஸோட நாங்கள் கூட்டணியில் இல்லை, தனியாக நிற்க போகிறோங்கிறாங்க. தேர்ட் ஃப்ரண்ட் என்று இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பக்கம் நம்ம தெலுங்கானா முதலமைச்சர் அவர் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இது எல்லாமே தேர்தல் முடிவான பிறகு சீட் ஷேரிங் வந்த பிறகு தான் யார் யார் எந்தெந்த கட்சியில் போக போகிறாங்க என்பதை முடிவாக தெரியும். பட் காங்கிரஸும் திமுகவும் இருக்குது என்பதில் மக்கள்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் காங்கிரஸோட போக போகிறதில்ல, பிஜேபியோட என்றைக்குமே கூட்டணி இல்லை என்பதை எங்கள் துணை பொதுச் செயலாளர் விளக்கமாக சொல்லிட்டாங்க. மற்றபடி இன்றைக்கு திமுக இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவர்கள் அந்த கூட்டணியில் பேச போகிற அந்த கண்டிஷனை பொறுத்து, அவங்க கிடைக்கிற சீட்டை பொறுத்தான் யார் யார் கூட இருக்க போகிறாங்க. நம்ம பல தேர்தலை பார்த்துட்டோம். ஒரு மக்கள் நல கூட்டணி என்பது கடைசி நேரத்தில் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அம்மா இருக்கும்போது உங்களுக்கு அதுவே தெரியும். திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் திரு வைகோல் அதெல்லாம் முதல்ல அப்படி ஒரு கூட்டணி வருமானே இல்லை, அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அவங்க திமுக கூட இல்லாமல் அண்ணா திமுக கூட இல்லாமல் மூணாவதாக ஒரு அணியை உருவாக்கணும். அது மாதிரி பல மாற்றங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வரும். இது எல்லாமே தேர்தல் தேதிக்கு பிறகுதான் எந்தெந்த கட்சிகள் யாருடன் இருக்க போகிறாங்க என்பதில் தெளிவான ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த இடத்துல மிக முக்கியமாக எழக்கூடிய கேள்வி, கடந்த ஆண்டு அதாவது ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த காலகட்டங்களில் சிறையில் போய் சசிகலாவை உங்கள் பொதுச் செயலாளரை சந்தித்து விட்டு வெளியே டிடிவி தினகரன் ஒரு பேட்டி கொடுக்கிறார். காங்கிரசுடன் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லியும் காங்கிரஸ் உங்களிடம் இதுவரைக்கும் கூட்டணி குறித்து திமுகவோட உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசவே இல்லை, நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்போ மாநில கட்சியோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலனோனே மாநில கட்சின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறீங்களா? நாங்கள் அந்த பேட்டியில் எங்கள் துணை பொதுச் செயலாளர் காங்கிரஸோட நாங்கள் கூட்டணிக்கு போகிறோன்னு சொல்லலை. பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, நீங்கள் பிஜேபியோட இல்லைங்கிறீங்க, காங்கிரஸ் கூட கூட்டணியில் சேருவீங்களான்னு. தெளிவாக எங்கள் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சொன்னார், அவங்க தான் திமுகவோட பேசிகிட்டு இருக்காங்களே, அவர்கள் திமுக விட்டு வெளியில் எங்களிடத்தில் பேசினால் அதை பரிசீலிப்போம். அதைத்தான் அவர் சொன்னாரே தவிர நாங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம், காங்கிரஸை வரவேற்க தயாராக இருக்கிறோம், அதெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை. பத்திரிகை சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க திமுக கூட இருக்கிறாங்க, நான் எப்படி இப்போ கூட்டணி வைக்க முடியும், அவர்கள் திமுகலேருந்து வெளியில் பேசினால் அதன் பிறகு அதை பற்றி யோசிக்கலாம்னு சொன்னாரே தவிர எந்த காலத்திலுமே நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்க விரும்புகிறோம், நாங்கள் அவங்களுக்கு அழைப்பு எடுத்துருக்கோம்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. இல்லை, அதாவது அவங்க திமுகவோட வெளியில் வந்தால்
நாங்க பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வேற. அதாவது இந்த இடத்துல தெளிவாக சொன்னதாக நீங்கள் சொல்ற இடத்துல உங்களுக்கு மாநில கட்சிகளுடன் தான் கூட்டணி, தமிழகத்துடைய மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கு இப்ப நீங்க ஒரு லாஜிக் சொல்றீங்க இல்லையா, மாநில கட்சிகளோட தான் கூட்டணிங்கிறது. அப்ப காங்கிரஸோட நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்ட போதே நீங்கள் அந்த நிலைப்பாடை சொல்லி இருந்திருக்கலாமே. அப்ப நீங்க சொல்லல. அப்ப காங்கிரஸ்க்காக உங்க டோர் ஓபன்ல இருந்தது. திமுகவோட அவங்க போயிட்டாங்க அப்படின்னோனி இப்ப சரி இனிமேலுக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம். நாங்க யாரையுமே பிஜேபியை தவிர வேற எந்த கட்சியுமே நாங்க வரக்கூடாது, சேரக்கூடாது, சேர மாட்டோம் நாங்க சொல்லலையே. தெளிவாக நாங்கள் சொல்வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போவீங்கன்னா அந்த துரோகம் செய்த அந்த 10 பேர் இல்லாத அந்த அணிதான் எங்களுடன் வந்து சேருங்கிற அதையும் தெளிவுபடுத்தியிருக்கோம். அதே போல பாரதிய ஜனதாவுடன் நிச்சயமாக கூட்டணி இல்லை என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கோம். மற்றபடி எந்த கட்சியுமே அவர்கள் பேசினால் நாங்கள் அவர்களும் பேச தயார் தான் எங்கள் துணை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரே தவிர நாங்களாக போய் பேச தயாராக இல்லை இன்றைக்கு காங்கிரஸ் இடத்தில். அதே நேரத்தில் திமுகவோட அவங்க வந்து கூட்டணிக்கு இப்போ நாங்கள் இந்த கேள்வியை துணை பொதுச்செயலாளர் கேட்கும் போது அவங்க 2 பேரும் தெளிவான ஒரு முடிவை இன்றைக்கி சொல்லலை. திமுகவுடன் காங்கிரஸ் இருக்குது, அதுதான். அதன் பிறகு இன்றைக்கி திமுக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. திரு ராகுல் காந்தி வந்தார், இவர் தான் வருங்கால பிரதமர் என்று அந்த மேடையிலேயே திரு ஸ்டாலின் அறிவிக்கிறார். ஸோ அவங்க கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. அதனால் இந்த கேள்வி வரும்போது இந்த முடிவுக்கு அவங்க வருவதற்கு முன்னால் இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை எங்கள் துணை பொதுச்செயலாளர் சொன்னோம். இப்போவும் சொல்கிறேங்க, யாரால எங்கள் மாநில கட்சிகளுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கும் பொழுது காங்கிரஸ் ஒன்றும் மாநில கட்சி இல்லை இல்லையா? இல்லை காங்கிரஸ் மாநில கட்சி கூட்டணியில் எதுக்கு இந்த மாநில கட்சி கூட்டணிக்கு முக்கியத்துவம் எங்கள் துணை பொதுச்செயலாளர் கொடுக்குறாருன்னா, நீங்கள் இந்த 50 வருடம் பார்த்தீங்கன்னா திராவிட கழக ஆட்சிகள் தான் தமிழ்நாட்டில். அது காங்கிரஸோ பிஜேபி இங்கே ஆட்சி அமைக்க போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கிற மாநில கட்சியுடன் மத்திய அரசில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ பிஜேபியோ அங்கம் வைக்கிறாங்க, கூட்டணிக்கு வராங்க, ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய நலன்களை பற்றி, இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எந்த காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி அது வந்து மீத்தேனாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், முல்லை பெரியாராக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் இருக்கிற மேகதாதுவாக இருக்கட்டும், எதை பற்றியுமே, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நம்ம எப்படி ஆட்சி அமைக்க போகிறதில்ல. ஆகவே இன்றைக்கி கேரளா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை, கர்நாடகா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கறதில்ல. ஆகவே தான் துணை பொதுச்செயலாளர் சொன்னாங்க, அம்மா கூட 98 என்ன பண்ணாங்கன்னா பிஜேபியோட சேர்ந்தாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சு சில கண்டிஷன்ஸ் அம்மா வச்சாங்க. இதே முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இதையெல்லாம் வச்சு இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சுது. 13 மாதம் வரைக்குமே எந்த நிகழ்வும் நடக்கலை. அதன் பிறகு உங்களுக்கே தெரியும், அந்த கூட்டணி விட்டு அம்மா வெளியில் வந்து மறுபடியும் காங்கிரஸுடன் கூட்டணி அமைத்தோம். அங்கேயும் போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன வார்த்தை இதுதான், பிஜேபி தான் தமிழ்நாட்டு நலனை புறக்கணிக்குதுன்னா காங்கிரஸ் அதை தான் பண்ணுறாங்க. இவர்களும் தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே, எல்லா பிரச்சனையும் பாருங்கள் 2 கட்சியுமே சரி. அந்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிற இந்த லாஜிக், 2 தேசிய கட்சிகளும் தமிழக மாநில உரிமைகளை புறக்கணிக்கின்றன. அப்போ திமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பார்க்கலாம்ங்கிற இடத்துக்கே நீங்கள் வந்திருக்க தேவையில்லையே. உங்கள் கொள்கை முடிவு மாநில கட்சி மாநில உரிமைன்னா அதை அன்னைக்கே தெளிவுபடுத்திக்கலாம். இந்த கொள்கை முடிவை எப்போ எடுத்தாங்க சுகிதா? காங்கிரஸுடன் நாங்கள் ஒருவேளை இது வந்து அவங்க திமுக போயிட்டாங்க, ஒருவேளை நாங்கள் கூட்டணி வைத்தால் கூட அம்மாவை வழியில் தான், அம்மா சொன்ன கண்டிஷனோட தான் இனி தமிழ்நாட்டின் நலன்களை புறக்கணிக்க கூடாது என்ற முடிவில் தான் நாங்கள் கூட்டணி வைப்போமே தவிர, நாங்கள் கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சேன்னு நாங்கள் போய் டெல்லியில் எம்பியாக உட்காந்துட்டு லாபி பண்ணுறதுக்கு நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்றக்காரன் தயாராக இல்லை. அதனால தான் அம்மா தெளிவாக 2014 எனக்கு பிஜேபியும் தேவையில்லை, காங்கிரஸும் தேவையில்லை, மக்கள் தான் எனக்கு போறோன்ட்டு கூட்டணி அமைச்சோம். இனி வரப்போகிற பார்லிமெண்ட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் சரி, சின்னம்மாவும் டிடிவி சார் தெளிவான ஒரு முடிவில் இருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் மத்திய அரசு இருக்க வேண்டும். அப்படின்னா தமிழ்நாடு எம்பிக்கள் உதவிடன் தான் பிரதமர் அங்கே உட்காரணும், நம்ம தமிழ்நாடு எம்பிக்கள் உதவிடன் தான் மத்திய அரசு ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஒரு நிலைமையை தமிழ்நாடு மக்கள் வரப்போகிற தேர்தலில் ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் அதை சொல்கிறோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மத்திய அரசு காது கொடுத்து கேட்கும், பிரச்சனைகளை தீர்க்கும். அதனால் அப்படி ஒரு கூட்டணி வரும்போது அந்த கூட்டணிக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கியத்துவம் கொடுப்போம். அம்மா வழியில் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்றீங்க. அம்மா வழியில் தனித்து நிற்போம்னா கடந்த தேர்தலில் அவங்க தனித்து நின்னாங்க. அப்போ நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையோ, சிறிய கட்சிகளோ பெரிய கட்சிகளோ தேசிய கட்சியோ மாநில கட்சியோ எந்த கட்சியோடையும் பேச்சுவார்த்தை இல்லை. அழகா அவங்க கேட்டாங்க மோடியா லேடியானா, அந்த மாதிரி நீங்களும் தனியாக நின்று கேட்டுட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவோம், எதுவும் ஒத்து வரலன்னா தனியாக நிற்கிறதுக்கு அம்மா வழியை ஃபார்முலாவை எடுத்துப்போங்கிற மாதிரி. ஆர்கே நகரில் எப்படி நின்னோம்? தனியாக தானே நின்னோம். ஆர்கே நகர்ல எங்களுக்கு அதுதான் ஆர்கே நகர்ல தனியா நின்னீங்கன்னா அதே மாதிரி ஒரு முயற்சி தானே. இங்க இருக்கிற மாநில கட்சிகளோட கூட்டணி வர இப்ப அம்மா கூட வந்து நாங்களே இப்போ சகோதரர் தனியரசு வந்தாரு, ஒரே கண்டிஷன் ரெட்டையில நிற்க சொன்னாங்க அம்மா. கருணாஸ் வந்தாரு, ரெட்டையில நின்னாங்க. என்னோட சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் வந்தாரு, அவங்க ரெட்டை கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் அம்மா கூட வந்தாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், எங்க கட்சி சின்னத்தில் நில்லுங்கன்னாங்க. இப்போ எங்களுக்கு வந்து கட்சியா நாங்கள் இன்னும் இல்லை, அமைப்பாக தான் இருக்கிறோம்.
எங்களுக்கு வந்து கட்சி ஆன பிறகு எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் அமைப்பாக இருக்கிறோம். சின்ன கட்சிகள் வேண்டான்னு அம்மா என்றைக்குமே சொன்னதில்லை. அம்மா சொன்னது காங்கிரஸும் பிஜேபியும் எனக்கு தேவையில்லைன்னு தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சியுடன் அம்மா கூட்டணி வைக்க தயாராக இருந்தாங்க. அதன் பிறகு பாதி பேர் திமுகவோட போனாங்க, பாதி பேர் மக்கள் நல கூட்டணி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. மற்ற பேர் அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அந்த சொல்லுக்கேற்ப ரெட்டையில் நிற்க தயாராக இருந்தவங்க நம்ம எங்ககிட்ட வந்தாங்க. அதைத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்கிறோம். எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கருத்துக்கு ஒத்துப்போகிறோட நாங்கள் கூட்டணி வைப்போம். நாங்கள் யாரையுமே வேண்டாம்னு சொல்ல. அப்படி கருத்துக்கு ஒத்துப்போக முடியவில்லை என்றால் அம்மா வழியில் தனியாக அம்மா என்றைக்குமே யாரையும் வேணான்னு சொல்ல. மாநில கட்சிகள் யாராக இருந்தாலும் வந்து பேசுங்க, ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்க, ரெட்டையில் நிற்கணும் நாங்கள், அவ்வளோதானே தவிர அம்மா யாரையுமே புறந்தல்லையே. அதே சமயத்தில் காங்கிரஸும் பிஜேபி வேணாங்கிறதுல அம்மா தெளிவாக இருந்தாங்க. 2014லையும் தெளிவாக இருந்தாங்க, 2016லையும் தெளிவாக இருந்தாங்க. அந்த வழி தான் நாங்கள் இன்னைக்கு. காங்கிரஸ் பாஜக வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு நிலைப்பாடை எடுக்கிறீங்க. அதாவது குறிப்பா பாஜகவை நீங்க வேண்டாம்னு நிலைப்பாடை நீங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதிமுகவுக்கும் அப்படி ஒரு நிர்பந்தத்தை நீங்க கொடுக்குறீங்களா? அதாவது வந்து நாங்க தான் உண்மையான அதிமுக, நாங்க இங்க பாஜகவை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றதுனால அவங்களும் இப்ப தம்பித்துறையெல்லாம் 2-3 நாட்களாக அவர் பேசுவதெல்லாம் பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். அதனால அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறீங்களா அவங்களுக்கும்? இந்த 2 வருஷமா யார் தயவுல அவங்களுக்கு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடக்கூடாது, நமக்கு ஃபார்ம் ஆகலைங்கிறதுனால அப்படி ஒரு எண்ணமா? பல மேடைகளில் நீங்களே விவாதம் நடத்தியிருக்கீங்க, டிபேட்ஸ் பண்ணியிருக்கீங்க. 2 வருஷமா யார் தயவுல ஓபிஎஸ் சிபிஎஸ் ஆட்சி ஓடுது? யார் வந்து சேர்த்து வச்சு ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸையும் கையை கோத்தாங்க? யார் சொல்லி தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் பண்ணார்? யார் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழல் ஆட்சி, நான் தமிழ்நாடு பூரா நியாயம் எங்கே போய் சொன்னேன், ஓபிஎஸ் மயிலாப்பூர் போயிட்டு வந்து அடுத்த நிமிஷம் போய் கை கோத்துக்கலையா? பாரத பிரதமர் சொல்லித்தான் நான் துணை முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டேன் என்று பன்னீர்செல்வம் சொல்லலையா? அதே போல் இன்றைக்கி திரு எடப்பாடி அவர்களும் சரி, அங்கே இருக்கிற மந்திரிகளும் சரி, எப்போ போனாலும் டெல்லியில் வந்து பாரத பிரதமரை சந்திக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லையா? இன்றைக்கி எந்த பிரச்சனை ஏங்க, ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்றைக்கு முதலமைச்சர் வரையிலும் குற்றச்சாட்டு வந்தாச்சு. கொடநாடு விவகாரத்தில் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு! ஒரு முதலமைச்சரை நோக்கி கொடநாடு விவகாரத்தில் இந்த கொலைக்கெல்லாம் இவர் தான் காரணம் சொல்லி கூட இதுவரைக்கும் மத்திய அரசு இந்த அரசை ஒரு கேள்வி கேட்கல. அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல 13 அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. அதை பத்தி மத்திய அரசு ஒரு கேள்வி கேட்கல. நீட்ல இத்தனை குழந்தைங்க இறந்து போனாங்க, அதற்கு ஒரு சரியான விளக்கத்தை மத்திய அரசு கொடுக்கல. இவங்களுக்கு வேண்டிய அத்தனை சௌரியங்களும் செய்து கொண்டிருப்பது. இன்னைக்கு தம்பிதுரை பேசுறாருன்னா சௌரியமாக சொல்லுவாங்க, அவரோட சொந்த குரல். இன்றைக்கி இருக்கிறவங்க யாரையா கட்டுப்படுத்த முடியுதா அவங்களால? யார் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஒரு மந்திரி நான் ஒன்று கேட்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3-4 மாதத்துக்கு முன்னாடி மேட்டூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் தெளிவாக சொன்னார், காவேரியில் எங்களுக்கு பிரச்சனை அக்கறை இல்லைன்னு திமுக பேசுது. அம்மா அவ்வளோ உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் சேர்ந்தா கூட 3ஆம் நாளே அம்மா காவேரி அணையை கூட்டம் நடத்தினாங்க. அரசு அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அமைச்சராக நான் கலந்துக்கிட்டேன்னு சொன்னதை கேட்ட பிறகும் கூட எப்போவுமே ஸ்டெடியாக பேசுகிற சிவி சண்முகம் யாருமே அம்மா பார்க்கலன்னு பேசுறாரு. அப்ப யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க? யாரை பேச்சுக்கு? எல்லாரும் தான் தோண்டித்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இல்ல, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பட்டியல் இடுறீங்கல்ல, ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு நீண்ட நாட்களாக அரசியல்ல இருக்க உங்களுக்கு தெரியாதுல்ல, 24 மணி நேரம்ங்கிறது அரசியல்ல மிகப்பெரிய கால அவகாசம்னு சொல்லக்கூடிய ஒரு தினத்துல இப்ப நீங்க சொல்றது எல்லாமே இருக்கட்டும், ஆனால் நேற்றைக்கு தம்பிதுரை கூறியிருப்பது நாங்க பாஜக இங்கே காலுன்ற நாங்க தூக்கி சுமக்கணும்னு என்ன அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு பேசுறாரு. அப்ப வந்து இந்த மாற்றங்கள் வந்திருக்காதா? நீங்க சொல்றதை எடுத்துக்கலாம். உங்கள் அனுபவத்துல எங்க கூட இருந்தவங்க நேத்து வரைக்கும் இன்னைக்கு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, நீங்க அதற்கு பல்வேறு ஃபார்முலாக்கள் சொல்றீங்களா? அந்த மாதிரி அவங்களும் அப்படி ஒரு முடிவு எடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கு துணை முதலமைச்சரும் எங்க கட்சியோட கருத்துன்னு சொல்லிட்டாங்களா? அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் முதல்ல வாங்குங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க போய் கேளுங்க. முதலமைச்சர் திரு எடப்பாடிகிட்ட கேளுங்க, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்ட்ட கேளுங்க. உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர், உங்கள் கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர், துணை சபாநாயகர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, இதுக்கு உங்கள் பதில் என்னன்னு கேளுங்களேன். அப்போதானே அந்த பதில் வந்தால் தானே நாங்களும் பதில் சொல்ல கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து ஆமாங்க கட்சி கருத்துட்டாங்கன்னா தெளிவாக புரிஞ்சு போயிடும், இவங்க பிஜேபிக்கு இனிமேல் அடிமையாக இருக்க தயாராக இல்லைன்னு. அதை பற்றி அவங்க வாயே திறக்காதப்போ இது தெரியலையா? அவர் ஏதோ நாளைக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க, அதான் அவரோட சொந்த கருத்துன்றாங்க. தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்கு. பத்திரிகையாளர்கள் போய் கேட்பாங்க, நீங்க சொல்றீங்க பல கேள்விகள் நீங்கள் சொல்லாமலே பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பத்தாதுங்கிறீங்க. தம்பிதுரை நான் பேசி 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நீங்க இன்னைக்கு வந்து அவங்க ஏதோ ஆலோசனை கூட வச்சிருக்காங்க. உங்க பத்திரிகை சகோதரர்கள் போனாங்கன்னா கேட்க சொல்லுங்க. அதாவது உண்மையான அதிமுகன்னு நீங்க ஒரு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, நாங்க தான் உண்மையான அதிமுக, நாங்க தான் உண்மையான அதிமுக. அப்படி என்றால் உங்களை தேடி
அதுவும் ஆர்கே நகர் வெற்றிக்கு பிறகு உங்களை தேடி மற்ற கட்சிகள் நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்து எப்படி வந்து இப்போ திமுக காங்கிரஸுங்கிறது உறுதியானது, தோழமை கட்சிகளாக சில கட்சிகள் வந்து நாங்கள் அங்கே தான் விடுதலை சிறுத்தைகள்லாம் நாங்கள் இன்னும் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் உறுதிப்பாடாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தேடி ஏன் மற்ற கட்சிகள் வரல? அப்படியான ஒரு தோழமை கட்சிகள்னு உங்ககிட்ட ஒரு பட்டியலே இல்லையே. இந்த 2 வருஷத்தில் என்ன எலெக்ஷன் நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? ஏதாவது ஒரு எலெக்ஷன் நடந்திருந்தா கூட நம்ம சொல்லலாம். உள்ளாட்சி தேர்தல் நடந்ததா, அப்போ கூட்டணிகள் வந்தாங்களே, ஏங்க அவங்க கூட யாருமே வரல நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு திருவாரூர் எலெக்ஷன் தப்பி தவறி அனௌன்ஸ் பண்ணாங்க, சந்தோஷமாக களத்தில் நின்னோம், மக்களை சந்திக்க போகிறோன்னு வேட்பாளர் அறிவிச்சு. அதை கூட ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து இன்றைக்கி நடத்த விடலை. டிசம்பர் 3ஆம் தேதியே கடிதம் எழுதி ரகசியமாக வச்சு கோர்ட்லேயே கூட அஃபிடவிட் தாக்கல் பண்ணாமல் எலெக்ஷன் தேதி அறிவித்து எல்லா ட்ராமா முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் ஒன்று நடந்தால் தானங்க கூட்டணி பற்றி நம்ம பேச முடியும். இப்போ தான் எலெக்ஷன் வந்து எப்படி இருந்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தள்ளி போட முடியாது, சீஃப் செக்ரட்டரியே நினச்சா கூட அதை நடத்தி தான் ஆகணும். மற்றபடி 21 தொகுதி தேர்தல் எப்போ நடக்குங்கிறதும் தெரியாது. ஆக தேர்தல் வரும்போது தான் எங்களை போன்ற இப்பொழுது களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடன் யார் வரப்போகிறாங்க யார் வரப்போகிறது இல்லை, எல்லாத்தையும் விட எங்களோட நம்பிக்கை மக்கள் தான் சுகிதா. எங்களை நிச்சயமாக ஏன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக அரசியலில் இல்லாமல் இருந்த திரு டிடி தினகரன் அவர்கள் தமிழ்நாடு அவர் எம்பியாக இருந்தாங்களே தவிர தமிழ்நாடு அரசியலில் ஒரு மந்திரியாக முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இல்லாமல் இருந்தவர். எந்த பக்கபலமும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்த்துக்கிட்டு நாங்கள் அமர வைத்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்த்துட்டு ஏன் நாங்கள் உண்மையான அதிமுகன்னு சொல்கிறோன்னா, அன்றைக்கி சின்னம்மா மட்டும் அவங்க பாட்டுக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கிளம்பி போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி உங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் பேசவே முடியாது. ஓபிஎஸ்ஸே இந்த ஆட்சியை கவிக்க தயாராக இருந்தார். அன்றைக்கி இந்த ஆட்சியை இன்றைக்கி வந்திருக்காது. ஸோ கண்டிப்பாக உரிமை கோர எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அப்படி இருக்கும்போது தேர்தலே இந்த 2 வருஷமா தமிழ்நாட்டில் நடக்கல. தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகள் உங்களை தேடி வரலங்கிற இடத்துல இருந்தே நான் கேள்வியை முன்வைக்கல. நான் அதுக்கு தான் ரொம்ப தெளிவா கேட்டேன். நீங்க ஒரு கிளைம் பண்றீங்க, நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இங்க உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிளவுல நீங்க ஒரு கிளைம் பண்றீங்க. அந்த கிளைமின் அடிப்படையில் மற்ற கட்சிகளுக்கு உங்கள் மீதான நம்பகத்தன்மை, அதாவது இதுக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள், சில கட்சிகள் திமுகவுடன் மட்டும்தான் போகணும், ஆனால் இங்கே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை வந்து எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒன்றாக கூட நின்றுருக்காங்க தேசிய ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது. ஆனால் அப்படியான இந்த கட்சி எங்கள் கூட வருவாங்க, இப்போ பாமக எங்கள் கூட வருவாங்க, தேமுதிக எங்கள் கூட வருவாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, சீட் ஷேரிங் பிரச்சனை தான், அப்படி ஒரு தோழமை கட்சிகள்னு சொல்லக்கூடிய பலம் இல்லையே அப்படிங்கிறது. நாங்கள் தான் அதிமுகன்னு கிளைம் பண்ணியிருக்கோம்னா இப்போ கோர்ட்டில் எல்லா கேஸுமே இருக்குது சுகிதா. ரெட்டைலைக்கான கேஸ் இருக்குது, பொய்ச்சலாக்கான கேஸ் இருக்குது, கட்சிக்கான கேஸ் இருக்குது. இரண்டாவது 2 வருஷமாக அனைத்து கட்சிகளுமே பார்க்குறாங்க இந்த பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இந்த 1 வருடம் ஆக போகுது. இந்த 1 வருடத்தில் மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கோங்கிறது பத்திரிகைக்காரங்களான உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். போகிற இடத்துலலாம் துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய வரவேற்பு, மக்களுடைய ஆதரவு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் வரும்போது தான் இப்போ திமுக கூட்டணியில் இருக்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. சில பேர் அங்கிருந்தும் வரலாம், இல்ல சில பேர் இங்கிருந்தும் போகலாம், அது வேற விஷயம். இடத்துல தான் காங்கிரஸ் மீது கூட நீங்க அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கீங்க. ஏங்க நான் எப்படி சொல்றீங்க? நீங்க காங்கிரஸ் வந்து டெபாசிட் இழந்ததற்கு காரணம் திமுகன்னு நேற்றைக்கு சொல்கிறார்னா அது எந்த அடிப்படையில சொல்கிறார்? போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் 2 விஷயம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமராக அவர்களே யாரையும் அறிவிக்கல. அவங்க இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் சந்திக்கும் போது கூட சீஃப் மினிஸ்டர் அப்புறம் தான் அறிவிச்சாங்க. இதுதான் சீஃப் மினிஸ்டர் சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல. ரெண்டாவது அவர்கள் அறிவித்ததை சந்திரபாபு நாயுடு மறுக்கிறாரு, மம்தா பானர்ஜி மறுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் மாயாவதியிலேருந்து முலாயம் சிங்லேருந்து தனியாகவே போட்டிடுறாங்க. அவங்க யாருமே பிரைம் மினிஸ்டர் யாரும் இப்போ சொல்ல தயாராக இல்லை, தேர்தல் முடியட்டும் பார்த்துக்கலாங்கிறாங்க. ஸோ இதற்கெல்லாம் திமுக மட்டும்தான் சொல்லுச்சு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி திமுகவை பார்த்து அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெளிவாக சொல்கிறாரு, இந்த எங்களுடைய அம்மா ஆட்சியில் எங்களை விட திமுக எம்எல்ஏக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா? இது வரைக்கும் திமுக எதிர்ப்பு வந்ததா? நீங்கள் எப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க என்பதை திமுக தலைவர் கேட்டாரா? தெளிவாக சொன்னாரா இல்லையா ஜெயக்குமார்? அது என்ன சொல்கிறார், எங்களை விட அதிகமாக சந்தோஷமாக இருப்பது திமுக எம்எல்ஏக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு எலெக்ஷன்ஸில் திமுக எம்எல்ஏக்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துட்றாங்க. இவங்க எத்தனை சீட்டு அவங்களுக்குனா அந்த சீட்டை கேட்டு கொடுத்துட்றாங்க. டெண்டர் திமுகவுக்கு போகுது. இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஆட்சி கவலைக்கூடாது என்பது திமுக தானே நினைக்கிறாங்கன்னு தானே எல்லாரும் மனசுல தோணுது. அதானே இன்னைக்கு உங்க கூட்டணியை பத்தி கேட்டோம்னா நீங்க சொல்றேன், இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு ஃபார்முலா இல்ல. ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? நாங்க சொல்லலையே. 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாங்க சொல்லலையே. ஒரு அமைச்சர், ஆளுங்கட்சி அமைச்சர் பேட்டியில் பத்திரிகைக்காரங்கிட்ட மக்கள் மத்தியில் சொல்கிறாரு, எங்களை விட திமுக எம்எல்ஏக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு. அதற்கு ஏன் திமுக உடனடியாக ரியாக்ஷன் பண்ணலை? அதற்கு ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கல? ரெண்டாவது, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களுடன் கூட்டணி வைப்பதில் தான் முதல் ஸ்டெப் எங்களோடது. அதற்கு அடுத்தபடியாக எங்களை நாடி எங்களை நம்பிக்கை வைத்து வருபவர்கள் வரட்டும்.
நாங்க வேண்டாம்னு சொல்லல. மூணாவது காங்கிரஸை step பொறுத்த வரைக்கும் அம்மா வழியில்னு சொல்லுவீங்க. இது ரெண்டு நடக்காதப்ப மூணாவது ஏங்க step நாங்க அம்மா அப்படிதாங்க வழி. எலெக்ஷனை சந்திச்சிருக்கோம். ஆர்கே நகர்ல அம்மா வழியில தான் எலெக்ஷனை சந்திச்சோம். நாங்க வந்து ஆர்கே நகர் மக்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிறோம். சின்னம் கடைசி நிமிஷத்துல கொடுக்கப்படுது. 17 நாள் இருக்கு. டிடிவி தினகரன் பேர் இருக்கிறதுனால தினகரங்கிற பேர் பார்க்கலாம். பேர் அந்த, நிக்க வைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல யாரோட கூட்டணி வைக்க போறீங்க? யாரெல்லாம் உங்களை தேடி வருகிறார்கள்? இல்ல மக்களுடன் நீ- கூட்டணி என்பது நிச்சயம் 100%. சரி, பார்க்கலாம் என்ன நடக்கிறது. இன்னும் காலங்கள் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.